Parenting is a very important thing in Christian life పిల్లలను పెంచడం తల్లిదండ్రులకు ఇది చాలా ప్రాముఖ్యమైన బాధ్యత. because நாம் சவால் விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். మనం జీవిస్తున్న ఈ లోకము చాలా సవాళ్ళతో కూడిన లోకంలో இப்போ உலகம் வந்து ரொம்ப பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். మనం చాలా భయంకరమైన లోకంలో జీవిస్తూ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நாம் வாழ்கிற உலகம் வந்து வஞ்சிக்கிற உலகம், டிசீவிங் வேர்ல்டு என்று சொன்னேன். ఇంతకు ముందే చెప్పాను, లోకం మనల్ని మోసపరిచే లోకమే. ரெண்டாவது டிஃபைல்டு வேர்ல்டு, அதாவது தீட்டான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். రెండవదిగా అపవిత్రపరచబడిన లోకంలో మనం జీవిస్తున్నాం. மூன்றாவது வி லிவ் இன் எ டேஞ்சரஸ் வேர்ல்டு, ஒரு தீங்கு நிறைந்த தீமைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து మళ్ళీ கொண்டு అపాయకరమైన కీడుతో నిండిన లోకంలో మనం அண்ட் வி லிவ் இன் எ டிவைடட் வேர்ல்டு, அதாவது பிரிவுபட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். విభాగింపబడిన లోకంలో మనం జీవిస్తున్నాం. நம்மளுக்கு வந்து ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு கிஃப்டாக, ஒரு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். దేవుడు మన పిల్లలను స్వతంత్రులుగా మనకు நாம் பிள்ளைகளுக்கு ஓனர் அல்ல, நாம் ஸ்டீவர்ட்ஸ், நாம் உக்ரானத்துவக்காரர்கள். మనము పిల్లలకు கிரக நிர்வாகக்கூட என்ன பண்றது, இதுக்கு ஓட்டத்தில் சொல்ல முடியுது. ஆகவே வி ஆர் ஸ்டீவர்ட்ஸ், உக்ராக்கானவர்களாய் இருக்கிறோம். మనము గృహ నిర్వాహకులుగా ఉంటాము. நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். we have to fulfill parental role. దేవుడు మనకిచ్చిన బాధ్యతను మనం దాన్ని పూర్తి చేయవలసింది మనమే. ஆகவே நம்ம நிறைய ரூல் புக் வச்சு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், நல்லது. మనము చాలా రూల్స్ బుక్ లాగా పెట్టుకొని అవన్నీ నేర్పిస్తూ ఉంటాము. అది మంచిదే. இந்த காலத்துல நம்ம அடிக்கிறது குறைச்சிட்டோம், ஆனாலும் அடிச்சுன்னு தான் இருக்கிறோம். அது ஒத்துக்க வேண்டிய வேலை. మనం కొట్టడం మానేస్తున్నాము, అయినా కొడుతూనే ఉంటాము. பல வார்த்தைகளை நம்ம தவறாக உபயோகிக்கிறோம். கழுத, இது அதுன்னு பல கெட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. కొన్నిసార్లు పిల్లలను గాడిద అని చెప్పి ఆ. మనము లేనిపోని మాటలతో మనం తిడుతూ ఉంటాము. ஆகவே అటువంటి మాటలతో நம்மளுக்கு పిల్లలు பேரண்ட்ஸுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி. తల్లిదండ్రులకు వాళ్ళకి ఎంతో విసుగైపోయి ఆ, అలాగే తిడుతూ அதனால ఉంటారు. நாயே பேயே திட்டினுக்கிறோம். కుక్క అంటాము, సైతాన్ అంటాము, ஆ, ఇవన్నీ చెప్పి இதெல்லாம் వేరే వేరే మాటలతో తిడుతూ ఉంటాము. பேரண்டிங் ரூல் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. తల్లిదండ్రుల ఒక రూల్ ఏమంటే ఇలాంటి మాటలతో పిల్లలు మనం ఎంతమాత్రం తిట్టలేకూడదు. நான் 3 ஐஸ் சொல்கிறேன். கேபிட்டல் ஐ, இங்கிலீஷில் ஹை என்ற வார்த்தை வைத்து 3 காரியங்களை சொல்லுகிறேன். ఇంగ్లీష్ పదాల్లో ఐ అనే పద్ధతి, ఐ అనే మాటకు మూడు కార్యాలు చెప్తున్నారు. முதலாவது ஒரு பேரண்டல் டியூட்டி என்னன்னா, சில்ட்ரனை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும். మొట్టమొదటిగా తల్లిదండ్రుల యొక్క డ్యూటీ ఏమంటే పిల్లలను మనము వాళ్ళే ఇష్టపూర్వకంగా చేయడానికి இல்ல, వాళ్ళను நோ நோ, யூ ஹேவ் டு புட் இம்ப்ரெஷன் ஆன் தெம். தம் இம்ப்ரெஷன் படுறல எங்கன்னா, వాళ్ళకు మనం ఒక గుర్తు మనం చేయాలి. அது இந்த இது ஆதார் கார்டில் கண்ணை காட்டு, மூக்கை காட்டு எல்லாம் சொல்லி நம்மளை உருவத்தை கை ரேகில் காட்டுன்னு எல்லாம் எடுக்கிறான். இம்ப்ரெஷன். ఆధార్ కార్డులో కళ్ళు, పువ్వులు, ఈ వేర్లను ఎట్లా గుర్తు అడుగుతున్నారు, ఆ. అలా మనము ఆ. పిల్లలకు ఒక గుర్తు இப்போ வந்து நீ தான் ஜெயக்குமாரானா என் தம் வச்சு அங்கே அந்த ரேகை வந்து மேட்ச் ஆகிடும். నువ్వే జయకుమారా నీ పేరు నిజంగా తెలిసేదానికి ఆ. ఈ వేళ్లతో గుర్తు వాళ్ళు తీసుకుంటారు. ஸோ இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. అందువలన ఈ గుర్తు అనేది చాలా ప్రాముఖ్యమైనది. இங்கே பார்க்குறோம், இந்த 2 கைகளில் இம்ப்ரெஷன் போட்டப்பட்டு இருக்கிறது. ఈ రెండు చేతుల్లో ఒక గుర్తు వేయబడింది చూపిస్తున్నారు. ஒரு கை பெருசாக இருக்குது, ஒரு கை சின்னதாக இருக்குது. ఒక చేయి పెద్దగా ఉంది, ఒక చేయి చిన్నదిగా కనబడుతుంది. பேரண்ட்ஸு ஒவ்வொரு நாளும் இம்ப்ரெஷன் கொடுக்க வேண்டும். తల్లిదండ్రులు ప్రతిరోజు పిల్లలకు గుర్తు ఇస్తూ ஆகவே இந்த இம்ப்ரெஷனை நீ கிரியேட் பண்ணும். ఇలాంటి గుర్తును ఆ. మనము దాన్ని సృష్టించుకోవాలి. இம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ఇది చాలా ప్రాముఖ్యమైనది. மோச அம்மா அப்பா அந்த இம்ப்ரெஷன் அவன்ல போட்டாங்க. మోసే తల్లిదండ్రులు మోసేకు ఈ గుర్తు మోసే జీవితంలో వేసినారు. அதனால தான் 40 வயசு ஆனாலும் அந்த இம்ப்ரெஷன் அவனுக்குள்ள கிரியேட் செஞ்சு. అందువల్లనే మోసేకు 40 ఏళ్ళు అయినా కూడా ఆ గుర్తు ఆయనలో క్రియేట్ చేస్తూ వచ్చాడు. உபாகமம் டிட்ரானமி சாப்டர் 6, ద్వితీయోపదేశ కాండము 6వ அங்க ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு கொஞ்சம் தெலுங்குல யாராவது கொஞ்சம் வாசித்தானா? వాక్యము ఏం చెప్తుందంటే 6ஆம் அதிகாரம் ద్వితీయోపదేశ కాండం
6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6వ వాక్యం చదువుదాం. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ఈ రోజు నేను నీకు చెప్పబోయే ఈ మాటలు నీ హృదయంలో ఉంచుకోవాలి. ஆகவே யாருக்கு சொல்றாரு? ఎవరికి చెప్తున్నాడు? பெற்றோர்களுக்கு இருதயத்தில் இருக்கணும்பா. తల్లిదండ్రుల హృదయంలో ఈ వాక్యం ஏன் இருதயத்தில் இருக்குல்ல? எங்க பிள்ளைங்க இருதயத்தில் இருக்கணும்னா அது நடக்காது. నా హృదయంలో కాదు, పిల్లల హృదయంలో ఉండాలంటే అది ఎంత మాత్రం జరగదు. We are putting impression on your children. మనము పిల్లల కింద ఆ గుర్తు వేస్తున్నాం. ஆகவே அந்த இம்ப்ரெஷனை நம்ம முதலாவது ஆண்டவரை நேசிக்கிறவங்களாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ఆ గుర్తును మనము ప్రభువును ప్రేమించే వాళ్ళలో ఉండి ఆ గుర్తును పిల్లల్లో మనం వేయాలి. பாருங்கள் 7ஆம் வசனம் சொல்லுது. 7వ వాక్యం ఇలా அங்க வாசிக்கிறோம், நீ அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து diligently teach them. ఆ పిల్లలకు వాళ్ళను క్రమంగా వాళ్ళకు నేర్పియాలని உன் வீட்டில உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி, ఇంట్లో నడిచేటప్పుడు పండుకునేటప్పుడు వాటిని గురించి పిల్లలతో మాట్లాడుతూ ఉండాలి. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. వాటిని 7ஆம் నీవు నీకు కుమారుడు వాటిని అభ్యాసింపజేసి నీ ఇంట్లో కూర్చున్నప్పుడు, త్రోవ నడిచినప్పుడు, పండుకొన్నప్పుడు, లేచినప్పుడు వాటిని గురించి మాట్లాడగలరు. Impression will create a lifestyle. వాళ్ళకు ఆ గుర్తు వాళ్ళ జీవితంలో దానియే వాళ్ళు అభ్యాసించిన ప్రకారంగా చేసుకుంటారు. நம்ம எப்போதும் ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கணும். ஒரு மனசாட்சியில ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். మనం ఎప్పుడు మన మనసాక్షిలో నేను ఎట్లైనా ప్రయత్నం చేసి నా పిల్లలకు నేర్పియాలా అనేది We should have intentional parenting. நாம் அந்த பிள்ளைகளை ஒரு பொக்கிஷமாக பார்த்து வருங்காலத்தில் எப்படி இருக்க போகிறார்கள் என்ற உணர்வோடு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். పిల్లలు రాబోయే దినాల్లో ఎలా జీవించబోతారు అని మనము అలాగ మనసుతో వాళ్ళకు ఈ గుర్తును నిత్యము వాళ్ళకు இந்த படம் இம்ப்ரெஷனை எடுத்து காண்பிக்கிறது. ఈ పటము గుర్తుల గురించి இந்த చూపిస్తుంది. இம்ப்ரெஷன் அவர்கள் உள்ளத்துல வச்சிடணும். ఈ గుర్తును వాళ్ళ హృదయంలో కట్టుకొనేవాళ్ళు. ஆகவே அவங்களுக்கு புரியுற விதத்துல அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண வேண்டும். వాళ్ళకి అర్థమయ్యేలాగా వాటిని సృష్టించాలి. ரெண்டாவது பேரண்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட். రెండవదిగా తల్లిదండ్రులు இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்தல். பணத்தை எப்படி யூ கேன் எக்ஸ்பேண்ட். డబ్బులు ముందు పెట్టాలి. ఆగవే డబ్బు లేదు. ఇన్వెస్ట్మెంట్ అంటే యూ హ్యావ్ టు హౌ టు డెవలప్ దెమ్. యూ హ్యావ్ టు ఇన్వెస్ట్ టైం, టాలెంట్ అండ్ అదర్ థింగ్స్. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எனக்கு தெரியல, அந்த பதத்தை இங்கிலீஷ்ல சொல்லிடு பரவாயில்ல. వాళ్ళల్లో మనము సమయము త్యాగం చేసి మనము ఇవన్నీ వాళ్ళకు త్యాగం చేసి వాళ్ళల్లో గుర్తులు మనము పెట్టాలి. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 4 லட்சம் இருக்குது. ఒకవేళ నీ దగ్గర 4 அது இப்போ பேங்க்ல பணம் ரொம்ப குறைவா கொடுக்குறான். బ్యాంకులో డబ్బులు చాలా తక్కువ. அதுக்காக பதில் ஒரு லேண்டை வாங்கி விட்டீங்கன்னா అందువల్ల మనం ఏం చేస్తాము, ఆ డబ్బుతో ఒక ల్యాండ్ కొని పెడతాము. 10 வருஷத்துக்கு பிறகு ఆ భూమిని కొని పెట్టిన அந்த 4 லட்சம் 10 லட்சமா மாறுது. 4 లక్షలు 10 లక్షలుగా మారుతుంది. அது போல பிள்ளைகள் நமக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். అలాగ పిల్లలను మనం దయచేసినప్పుడు మనము ఆ పొదుపుతో వాళ్ళ మీద మనము இது இது இதை இன்வெஸ்ட் பண்றோம் பிள்ளைகள் மேல. పిల్లల మీద ఈ డబ్బులు మనము పొదుపుతో వేసి పెడుతున్నాము. இது இன்னும் இன்வெஸ்ட் என்றால் உன் நேரத்தை கொடுக்க வேண்டும். అంటే ఈ సమయాన్ని త్యాగం చేసుకోవాలి. அவர்களோடு விளையாட வேண்டும். వాళ్ళతో మనము కలిసి ఆడుకోవాలి. நாங்கெல்லாம் இதுலெல்லாம் பயங்கர தோல்வியார். நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம், நான் தோல்வி அடைந்தவன் என்றுதான் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக அதை மாற்ற முடியும் என்றுதான் எங்களுடைய விசுவாசம். ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க நேரத்தை கொடுக்கணும். அவங்கள கொஞ்சம் விளையாட விட்டு நேரத்தை செலவழிக்கணும். அவங்களோட உட்கார்ந்து பேசணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஆண்டவர் பக்கம் இழுக்க வேண்டும்.
prayer is investment. మనము ప్రార్థన చేసేది కూడా అది చాలా நம்ம வந்து நேரத்தை எடுத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். మనము సమయాన్ని త్యాగం చేసి వాళ్ళ కోసమే அவங்க எப்படின்னா சரியான வயசுல ரட்சிக்கப்பட்டணும், వాళ్ళు సరైన వయసుకు వచ్చినప్పుడు గార్మెంట్స్ పొందాలని ప్రార్థిస్తారు. அவங்க வயசாயிட்டு ஆண்டவர் மார்க்கத்தை விட்டு போக கூடாது, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். వాళ్ళు యవన కాలంలో ప్రభు మార్గమును వదిలి వెనకబడి పోకూడదని చెప్పి మనం அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். వాళ్ళ కోసం ప్రతిరోజు మనం ప్రార్థించాలి. ஏலி இந்த விஷயத்துல தவறிட்டார். బైబిల్లో ఉన్న ఏలీ ప్రవక్త ఈ విషయంలో அவர் நன்றாக ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்து இருக்கலாம், நன்றாக செய்திருக்கலாம். ప్రారంభంలో ఆయన పిల్లలకు మంచిగా నేర్పించి ఉండిండొచ్చు. அவங்க அந்த 1 சாமுவேல் 3ல படிக்கிறோம், பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லாத போய்விட்டது என்று வாசிக்கிறோம். அந்த காலத்துல தரிசனம் வார்த்தை இல்லாத போயிடுச்சு. మొదటి సమయం 3లో చూసినట్లయితే ప్రత్యక్షమైన దర్శనము ఆ రోజుల్లో లేకపోయింది. ஸோ நம்ம வந்து பிள்ளைகளுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். అందువలన పిల్లల విషయమై మనం త్యాగం చేసి పొదుపు కలిగి ఉండాలి. ஆகவே we should show affection. వాళ్ళకు ప్రేమ చూపించాలి. அவர்களுக்கு அட்டென்ஷன். அவங்க சொல்லும்போது நீவும் பராக் பார்த்துக்கின்னு அங்கங்க இருக்கக்கூடாது, கவனமா கேட்கணும். వాళ్ళతో కూర్చున్నప్పుడు గమనంతో వాళ్ళకు మనం నేర్పించాలి. వాళ్ళని కూర్చోపెట్టుకొని మనం ఇటు అటు చూస్తూ நீங்க அவங்க பேசும்போது நீங்க கேட்கலன்னா దైవాత్మావిల్ షమువేల్ ఎబెనెజర్ యెహోవా సహా ஆகவே நாம் படிக்கிறோம், முதலாவது நாம் அன்பை காட்ட வேண்டும். మొట్టమొదటిగా వాళ్ళతో ప్రేమతో మనం அட்டென்ஷன். அவங்க பேசும்போது கேட்கணும். మనం మాట్లాడేటప్పుడు చీపో వాళ్ళ గమనంను ఆకర్షించుకోవాలి. మనం కూడా గమనించాలి. ஏதாவது சொல்ல வந்தா போ எனக்கு நேரம் இல்லை, వాళ్ళ పిల్లలు ఏదైనా మనం వచ్చి అడిగితే పోరా సమయం లేదు ఇప్పుడు అని మనం చెప్పాలి. இதெல்லாம் நம்ம விட்டுணும். இன்னைக்கு பிரசன்ட் வேர்ல்ட்ல பேரண்டிங் அட்டென்ஷன் கேட்கணும், அவங்கள காது ఈ கொடுத்து. ప్రస్తుతం లోకంలో మనము గమనాన్ని వాళ్ళకు చెల్లించాలా. ஆகவே இப்படி விட்டுட்டோம்னா பெரியவங்களாண்டு எந்த விஷயம் கட்ட சொல்ல மாட்டோம். వాళ్ళు పెద్దగా అయ్యే కొలది మనము ఇలాగా వాళ్ళను పట్టించుకోకుండా ఉంటే ఏది మనతో వాళ్ళు எங்க அப்பா அம்மா நான் பாதரிங் டைப் இவங்க கட்ட என்னத்தை சொல்லணும். మా తల్లిదండ్రులు అసలు నన్ను పట్టించుకోరు, వాళ్ళదే సమయం గడపాలని அப்படி ஒரு அந்த விதமான ஒரு நிலைமை வந்துடும். అలాంటి పరిస్థితి అయిపోతారు పిల్లలు. ரெண்டாவது மூணாவது அவங்கள அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். మనము వాళ్ళను మెచ్చుకోవాలా. ஆகவே வெரி குட், நல்லா செய்த, వాళ్ళు ఏదైనా చేసినట్లయితే చాలా బాగుంది, చాలా మంచిగా చేసినావు అని చెప్పాలి. கொஞ்சம் மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா வாங்கியிருக்கிற, இன்னும் அதிகமா வாங்குவ அடுத்த தடவை. వాళ్ళు కొంచెం మార్కులు తెచ్చుకున్నప్పుడు ఏం పర్వాలేదు, నువ్వు మంచిగా తీసుకున్నావు, ఇంకా ముందుకు చదివినట్లయితే ఇంకా బాగా తెచ్చుకున్నావు, ఏం పర్వాలేదు అని మనం వాళ్ళని ప్రోత్సాహపరచాలి. மார்க் ஷீட் வந்து படிக்கிறதே இல்லை, சோம்பேறியா தூங்கி நிற்கிறது அப்படின்னு எல்லாம் திட்டி వాళ్ళు మార్కులు తీసుకొని వచ్చినప్పుడు ఇంటికి ఆ మార్క్స్ కార్డ్ చూసి అసలు నువ్వు చదవలేదు, ఎప్పుడు నిద్రపోతూ ఉంటావు అని వాళ్ళని మనం తిట్టకూడదు. நம்ம சின்ன சின்ன விஷயத்த சிறு வயதுல கேட்டுக்கொண்டால் பெரிய வயதுல அவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. వాళ్ళు చెప్పేది చిన్న ప్రాయం నుంచి మనం విన్నట్లయితే మనం చెప్పేది వాళ్ళు ఎదిగే కొలది మన మాటలు వాళ్ళు వింటారు. ஆகவே மூன்றாவது இன்வெஸ்ட் அவர் டைம். మూడవదిగా మన సమయాన్ని వాళ్ళకు కేటాయించాలి. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். అది ఆ పొదుపు అనేది చాలా ప్రాముఖ్యం. ஆகவே இன்வெஸ்ட் டிசிப்ளின், அவர்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். వాళ్ళకు క్రమశిక్షణ నేర్పియాలి. ஆகவே ஒழுக்கம்னா அதுக்காக போட்டு ஒதுக்கணுன்ற இல்ல, டிசிப்ளின் என்று ஒரு ஆர்டர் இப்படிதான் செய்யணும்ன்றது நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். క్రమశిక్షణ అన్నప్పుడు వాళ్ళను బాగా కొట్టడం కాదు, ఇదే క్రమము ఇలాగ నువ్వు ప్రవర్తించాలని మనం నేర్పించాలి. ஆகவே பாசிட்டிவா கரெக்ட் பண்ணு. వాళ్ళకి ఎప్పుడు మనము పాజిటివ్ గా మంచి రీతిగా ஆகவே చెప్పాలి. இது வந்து நம்ம செய்தது நல்லதல்ல, இப்படி செய்தா ரொம்ப நல்லது விட்டுடுன்னு ஒரு பாசிட்டிவ் கரெக்ஷன். நீ அவனை பார்த்து ஒப்பேற மாட்ட, நீ இது ஜாத்தியா இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. మనం వాళ్ళని చూసి దేనికి పనికిరావు, అభిమానం చాలా అని చెప్పి మనం అలా చెప్పకూడదు. ఎల్లప్పుడూ వాళ్ళను ప్రోత్సాహపరిచి ఏం పర్వాలేదు అని చెప్పి వాళ్ళని ధైర్యపరిచి ప్రోత్సాహపరచాలి. ఇంప్రెషన్, ఆ గుర్తును వాళ్ళలో మనం పెట్టాలి. ఇన్వెస్ట్మెంట్. వాళ్ళను పొదుపు మనము The third
third eye is influence. మనము వాళ్ళకు వాళ్ళ ఇన్ఫ్లుయెన్స్ చేయాలి. Uh, uh. మనం చూసి వాళ్ళు నేర్చుకోవాలి. ஆகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். వాళ్ళతో మంచి రీతిగా పాజిటివ్ గా మనం మాట్లాడినట్లయితే వాళ్ళు నేర్చుకుంటారు. தீமோத்தேயுக்கு அப்பா வந்து கிரேக்கன், తిమోతికి వాళ్ళ తండ్రి గ్రీకు దేశస్థుడు, அம்மா வந்து யூத. తల్లి వచ్చి యూదురాలు. மிக்ஸ்டு மேரேஜ், వాళ్ళు కలిసి పెళ్లి చేసుకున్నారు. கலப்பு திருமணம். అది కలపడమైన పెళ్లి. ஆனா அம்மா என்ன பண்ணாங்க, కానీ తల్లి ఏం చేసింది, சின்ன வயசுல இருந்து வேதத்தை கத்து கொடுத்தாங்க. చిన్న ప్రాయం నుంచి దేవుని వాక్యం నేర్పించి அவங்கள நல்லா அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. తల్లి చాలా వాడిలో ఇవన్నీ నేర్పించి அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவனை எவ்வளவு தொட்டது என்றால், అది ఎంత మాత్రం ఎంత మట్టుకు వాడిని பவுல் வரும்போது இவனை பார்க்கும்போது அங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் இந்த யூத் தீமோத்தி வெரி யூஸ்ஃபுல்னு சொன்னாங்க. పౌలు ఈయన చూసినప్పుడల్లా ప్రతి ఒక్క యవనస్తుల కంటే ఈయన విద్యాసమైన శ్రేష్టమైన వ్యక్తి అని చెప్తారు. அந்த ఇన్ఫ్లుయెన్ஸால அவன் பெரிய ஊழியக்காரனா மாறினான். తల్లి యొక్క పొదుపు వలన ఆయన పెద్ద So సేవకుడిగా మారాడు. நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணம், we don't influence the children. మనకున్న చెడ్డ బుద్ధి ఏమంటే మనము పిల్లలకు మనము గోపికతో మనం నేర్పియము, మనలో నుంచి వాళ్ళు నేర్చుకోవాలి. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காரியம் நம்மகிட்ட இல்ல. మనలో మొట్టమొదటిగా వాళ్ళు నేర్చుకునే పరిస్థితి లాగా మనలో లేదు. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க என்ன கத்துக்கும்? తల్లిదండ్రులు ఇద్దరు ఎప్పుడు జగడ వేస్తుంటే పిల్లలు ఏం నేర్చుకుంటారు? ரெண்டு பேரும் இது பெர்கமன் பாட்டு போட்டு லவலவ சண்டை போட்டா எங்க? కొన్నిసార్లు తల్లిదండ్రులు పెర్గమన్స్ పాట గట్టిగా వేసి ఇద్దరు వినబట్టి ఇద్దరు గట్టిగా జగడ వేస్తూ ఉంటారు. வெளியே இருக்கிறவனுக்கு வீட்டுல பெர்கமன் பாட்டு போட்டுக்கிறாங்க. దేవుడి పాట వినబడుతుంది వాళ్ళు అంటున్నారు. ஆனால் அவங்க உள்ள சண்டை போடுறாங்க. కానీ వాళ్ళేమో ఇంట్లో ஸோ நம்ம பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க கற்றுக்கொள்வோம். మనం పాజిటివ్ గా ఆ పొరుగు వాళ్ళని எவ்வளவு செய்தாலும் பிள்ளைகள் கர்த்தரால சந்திக்கப்பட வேண்டும். ఎంత మనం ప్రయత్నించినా కూడా చివరికి ప్రభువే So వాళ్ళకు godly parenting is very important. దైవికమైన తల్లిదండ్రులు இது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. So over to Sunday classes, they will begin the program. upon His word, and whatever comes our way, we are strong and we are brave. His truth will be our guide through the day and the darkest night. Our God will give us strength. We are strong and we are brave, and we will stand together, stand forever. We will stand strong, stand
Our toddlers will now recite Bible based alphabets from E to E. From the lips of children and infants, you have ordained praise. Psalms chapter 8, verse 2. Praise the Lord, everyone. My name is Junia. I'm going to tell the memory verse. A for Adam. Adam was the first creation of God. Thank you. My name is Bible. Read the Bible. Jesus Christ. Christ died for 11. Thank you. Praise the Lord, everyone. My name is Ashmita. I'm going to recite alphabet D. D for David. David was a shepherd and singer. Thank you. Up next, our little ones will present Nan Esapavin Pillai declaring their identity in Christ. See what great love the Father has lavished on us, that we should be called children of God. 1 John 3:1. Up next, we have Nitin and Junia from the junior class who will now recite the 10 commandments. Blessed are those who walk according to the law of the Lord. Psalms 119, verse 1. My name is Nitin Samuel. I'm going to tell 10 Commandments 1 to 5. You shall have no other gods before me. You shall not think for yourself an idol. You shall not take name of the Lord for your God in vain. Remember the Sabbath day to keep it holy. Honor your father and your mother. Thank you. Praise the Lord, everyone. My name is Julia. I'm going to tell the 10 Commandments 6 to 10.
You shall not murder. You shall not commit adultery. You shall not steal. You shall not bear false witness. You shall not covet. Thank you. Let us now enjoy the Hindi action song Kaun Hai, proclaiming who our God is. Know that the Lord, He is God. Psalms 100, verse 3. कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह। यीशु है उसका नाम, यीशु है उसका नाम। तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार। कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह। यीशु है उसका नाम, यीशु है उसका नाम। तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार। पानी पे चलता है, भीड़ को खिलाता है। पानी पे चलता है, भीड़ को खिलाता है। शैतान डरता है यीशु के नाम से, शैतान डरता है यीशु के नाम से। कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह। यीशु है उसका नाम, यीशु है उसका नाम। तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार। क्रूस को उठाया है, मौत को हराया है। क्रूस को उठाया है, मौत को हराया है। अनुग्रह से उसके हमने उद्धार पाया है, अनुग्रह से उसके हमने उद्धार पाया है। कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह। यीशु है उसका नाम, यीशु है उसका नाम। तो करो जय जयकार, 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 तो करो जय जयकार। Rachel and Blessy will now recite the names of God, revealing His character. Those who know your name trust in you. Psalms chapter 9, verse 10. Praise Lord, everyone. Today I'm going to recite the names of Jesus. Jehovah, the Almighty God. Exodus 6, verse 3. El Shaddai, the Lord of all sufficiency. Genesis 17, verse 6. Shalom, the Lord of peace. Genesis 14, verse 18. Rohi, the Lord my shepherd.
Psalms 23 verse 1. Mekede Sikiam, the Lord sanctifier. Exodus 31 verse 30. Elohim, the Lord of eternity. The Lord of eternity. Genesis 21 verse 33. Rohi, the Lord of the Lord my healer. Exodus 15 verse 26. El Gibor, the Lord, the powerful God. Isaiah 9 verse 6 to 7. Sidikinu, the Lord my justice. Jeremiah 23 verse 16. Thank you. Praise the Lord, everyone. My name is Sarah Maglin. Today I am going to say the names of Jehovah from 10 to 18. Sabaoth, the Lord of armies, 1 Samuel 1 verse 3. Jireh, the Lord who provides, Genesis 21 verse 33. Elohinu, the Lord your God, Psalms 99 verse 8 to 9. Shammah, the Lord is here, Ezekiel 48 verse 35. Hosinu, the Lord who made us, Psalms 95 verse 6. Adonai, sovereign God, Genesis 20 verse 35. Elohim, eternal creator, Genesis 20 verse 2 to Genesis 1 verse 1. Elohika, the Lord your God, Exodus 20 verse 257. Nisi, the Lord our banner, Exodus 17 verse 5. Thank you. We will now hear a beautiful recitation of 1 Corinthians chapter 13, the chapter of love. And now these three remain: faith, hope, and love, but the greatest of these is love. 1 Corinthians 13 verse 3. Praise Lord, everyone. My name is Sharon. I am going to recite memory verse, 1 Corinthians 13 verse 1 to 30. Though I speak with the tongues of men and of angels, but are not love, I become a sounding brass or a clacking cymbal. And though I have the gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains, but are not love, and though I bestow all my goods to feed the poor, and though I let my body to be burned, but are not love, it profits me nothing. Love suffers long and is kind. Love does not envy. Love does not parade itself, does not puff up, does not behave rudely, does not seek its own, nor broken things no evil, does not rejoice in iniquity, but rejoice in truth, bears all things, believes all things, hopes all things, endures all things. Love never fails, but whether they are prophecy, they will fail; whether they are tongues, they will curse; whether there is knowledge, it will vanish away. For now we know in part, and we prophesy in part. Then that which in perfect has come, then that which in part will be done away. When I was a child, I spoke as a child, I understood as a child, I thought as a child. When I become a man, I put away my childish things. Now we see in mirror dimly, but then face to face. Now I know in part, then I shall know just as I also am known. Now abide faith, hope, love, these three, but the greatest of these is love. Thank you. Next is a joyful Telugu action song, Chala Chala Manchivadu, declaring the goodness of God. Give thanks to the Lord, for he is good. Psalms 136 1. నన్ను వెతికి వచ్చావు, నన్ను ప్రేమించావు, నీ ప్రాణమునిచ్చి
Ganesh will now recite the names of Jesus, our Savior and Redeemer. At the name of Jesus, every knee should bow. Philippians chapter 2, verse 10. Praise Lord, everyone. I'm going to tell the names of Jesus. The bread of life. John 6:35. Kings of Kings. 1 Timothy 6:15. The Lamb of God. John 1:29. Savior. Titus 3:5-7. The living water. John 4 verse 10. The bright morning star. Revelation 22 verse 16. Thank you. Praise Lord everyone, my name is Enos. I'm going to continue saying the names of Jesus. The Good Shepherd, John 14:15. The Light of the World, John 3:1. The Lion of the Tribe of Judah, Revelation 5:5. Tidor, John 10:9. Emmanuel, Matthew 1:23. The Vine, John 15:5. Thank you. Up next, we have Aaron, Jonathan, and Yarani who will share testimonies based on missionary stories they have learned. How beautiful are the feet of those who bring good news. Romans chapter 10, verse 15. Praise Lord everyone, my name is Aaron Jonathan. Today I want to say some important lessons that I learned from the life of Eric Liddell, a great man of God. One of the most powerful lessons from his life is obedience to God, even when they're difficult. Eric put God first above success, fame and winning. He taught me that honoring God is more important than pleasing people or becoming famous. The Bible says in 1 Samuel chapter 2 verse 30, those who honor me I will honor. Eric chose to honor, and God honored him by giving him strength, courage, and victory. He showed that when we stand what is for right, God will stand for us. From his life, I also learned to trust God fully even when others don't understand, to use our talents for God's glory, and to share God's love to others. And as he served as a missionary in China, to be humble and kind in everything we do. His example encourages me to obey God's word every day and to keep him first in my studies, my decisions and my actions, and to share God's love to others with around me. And I pray that God will help me to be faithful and obedient just as Eric Liddell. Thank you. Praise the Lord, everyone. My name is Yalini. Today I'm going to talk about my favorite missionary, David Livingstone. David Livingstone was a faithful servant of God who dedicated his whole life to the people of Africa. He did not go there for his own comfort, but to spread the gospel, fight against slavery, and to show the love of Christ through his work. From his life, we learn a powerful truth. True greatness does not come in living for ourselves, but in living to serve God and others. The Bible also reminds us in Mark 10:45. For even the Son of Man did not come to be served, but to serve and give his life as a ransom to many. Just like Jesus, David Livingstone lived a life of service. What I understood from his life is we may not all be missionaries in Africa, but we can spread the gospel wherever we are in our families, neighborhoods, schools, workplaces, and in our churches. The impact it left in my mind is not to live for myself, but to be a blessing and shine for Jesus in my everyday life. Thank you. Jerusha and Kirtana will now recite the books of the Bible, reminding us of God's complete word. All scripture is God breathed. 2 Timothy 3, verse 16. Praise the Lord, everyone. My name is Sana Joshua. I'm going to recite books of Bible. Old Testament, Genesis, Exodus, Leviticus, Number, Deuteronomy, Joshua, Judges, Ruth, First Samuel, Second Samuel, First King, Second King, First Chronicle, Second Chronicle, Ezra, Nehemiah, Esther, Job, Psalms, Proverbs, Ecclesiastes, Songs of Solomon, Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Agai, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. Thank you. Praise the Lord, everyone. I'm going to say books of Bible. New Testament, Matthew, Mark, Luke, John, Acts, Romans, 1 Corinthians, 2 Corinthians, Ephesians, Ancient Ephesians, Philemon, 1 Thessalonians, Philippians, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Hebrews, James, 1 Timothy, 2 Timothy, Hebrews, James, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, June, Revelation.
The girls of the Sunday school now present a Telugu choreography titled Yehovah Namora, The Lord is my shepherd. The Lord is my shepherd, I shall not want. Psalms 23 verse 1. మురళాలించెను తన మహాదయను నను గణించెను యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను అహర్నిశలది నహీనుడమునాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను వినూత్న యత్నమిదను నీ ఎన్నడు గనన్ వినన్ ప్రేమ నాకు చూపెను యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను శిలానగముపైకి లాగినను సుఖ కళావళుల్ మనసులోన నిలిచెను యెహోవా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను యెహోవా మురళాలించెను తన మహాదయను
now come to a meaningful skit titled Salvation, reminding us of God's greatest gift at Christmas. Today in the town of David, a Savior has been born to you. He is Christ the Lord. Luke chapter 2, verse 11. வாங்க தங்கச்சி, என்ன இந்த பக்கம்? இந்த பஸ்ஸுக்கு தான் வந்தேன். இந்த பஸ்ஸுக்கா? ஆமா. இந்த பஸ்ஸுக்கு போனோன்னா நீங்க டிக்கெட் எடுக்க வேணும். டிக்கெட்டா? நான் ஃப்ளைட்ல ட்ரெயின்ல ஏன் பஸ்ஸில் கூட ஒரு நாளும் டிக்கெட் எடுத்தது இல்லை. அதுல போனோன்னா நீங்க டிக்கெட் எடுக்க வேணாம். ஆனா இந்த பரலோக பஸ்ஸுக்குள்ள போனோன்னா உங்களுக்கு டிக்கெட் வேணும். ரட்சிப்பென்ற டிக்கெட் வேணும் உங்களுக்கு. ரட்சிப்பெல்லாம் இல்லை, கர்ச்சீஃப் தான் இருக்கு. இந்த கட்சிப்பெல்லாம் இல்லை, ரட்சிப்பென்ற டிக்கெட் இருந்தா மட்டும் தான் உங்களை அனுப்புவேன். ஆரம்பமே அசத்தலா இருக்கு, இன்னும் யாரெல்லாம் வர போறாங்களோ. யோயோ வழி விடியா? நில்லுமா, நீ எங்க வர? பஸ்ஸுக்குள்ள போகணுயா. முதல்ல பொறுமையா இருமா. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? டிக்கெட் தானே, இந்தா. இந்த டிக்கெட் இல்ல, ரட்சிப்பென்ற டிக்கெட். ரட்சிப்பெல்லாம் இருக்கு, முதல்ல உள்ள விடு. சர்ச்சுக்கு போயிருக்கியா நீ? சர்ச்சுக்கா? போயிருக்கேன். எப்பெல்லாம் போயிருக்க? எப்பனா ஒரு நாள் போயிருக்கேன். அப்புறம் ஏசப்பா பிறந்த நாள் அன்னைக்கு போயிருக்கேன். அப்போ நியூ இயருக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல உள்ள விடு. ஆண்டவர் பத்தி உனக்கு தெரியுமா? பாஸ்டர் பாருங்க, பாஸ்டர் உள்ள விட மாட்டாங்க. உள்ள விடியா? குடிச்சிட்டு வந்தாலும் உன்னை உள்ள விட முடியாது. பரலோக பஸ்ஸுக்குள்ள ஏறணும்னா உனக்கு ரட்சிப்பென்ற டிக்கெட் வேணும். அப்பதான் உன்னை அனுப்புவேன். இப்ப பாரு, தலைவரை கூட்டிட்டு வரேன். போ போ, உன்னைக்கே இடம் இல்லை, உன் தலைவர் வேறையா? தலைவர் தலைவர் தலைவர், இந்த பண்ணாடைக்கு ஒரு பொன்னாடை போச்சு. ஐயோ என்னையா? ஐயோ நில்லியா, நீங்கயா வர? ஏய் நில்லியா, என் தொண்டை ஒருத்தன் வந்தானே, நீ அவனை உள்ள விடமாட்டேன்னு சொல்லியிருக்க. ஆமாயா, உன்னைக்கே டிக்கெட் இல்லைன்னா உன்னையே உள்ள விட மாட்டோயா. பெங்களூர்ல எத்தனை பஸ் ஓடுது தெரியுமா? எல்லாம் என்னோட கண்ட்ரோல் தான். அந்த பஸ் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா இந்த பஸ் ஆண்டவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பஸ்ஸுக்குள்ள போனோன்னா நீ டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டா? டிக்கெட் அடிக்கிற கம்பெனியே என்னோட பொறுப்புல இருக்கு, டிக்கெட் எனக்கு இல்லையா? ஆமாயா, ரட்சிப்பென்ற டிக்கெட் இருக்காயா உன்கிட்ட? இருக்கியா? எவ்வளவு வேணும் நீ சொல்லு, நான் உனக்கு அடிச்சு அனுப்புறேன். யோ, இதுக்கு காசு பண்ண கிடையாதியா. ரட்சிப்பு அப்படி என்ற டிக்கெட் இருந்தா மட்டும் தான் உன்னை உள்ள அனுப்புவேன். என்னை மட்டும் நீ உள்ள விடு, நான் பரலோக போய் நானே ஒரு எலெக்ஷன் வச்சு பெரிய தலைவரா எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுவேன். யோ போயா, இங்க இருக்கிற நாட்டை தான் ஆசைப்பத்திட்டு போதாதான் இன்னும் ஆண்டவருக்கு வர போட்டியா? ஒழுங்கா ஓடி போடியா. பாரு, இப்போ நான் ஆளுங்களை கூட்டிட்டு வரலனா பாரு. உன்னைக்கே இடம் இல்லை, தலைவருக்கே இடம் இல்லை, இதில் தொண்டர்களுக்கு வேறையா? என்னம்மா இந்த பக்கம்? M4 மெர்லின் இருக்கா பாருங்க. M4 மெர்லின் இல்லை, S4 ஷெர்லின் தான் இருக்கு. அப்படியா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ டேலண்ட் இருக்கா? ஆமா, நிறைய இருக்கு. ரத்தன் டாட்டா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போயிட்டாரு. எனது இறந்து போயிட்டாரா? சரி, கூகுளோட CEO தெரியுமா? நம்ம சுந்தர் பிச்சை தான், அவரை தெரியாம இருக்குமா? அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன், அவ்வளோ டேலண்ட் இருக்கு. அவ்வளோ டேலண்ட் இருக்கா? சரி, அவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பரலோக பஸ்ஸுக்குள்ள போனோன்னா நீங்க டிக்கெட் எடுக்கணும். அப்படியா? இல்லைங்க, பாருங்க என்கிட்ட பைபிள் இருக்கு, நான் பைபிள் நல்லா வாசிப்பேன். பைபிளை இப்படி வச்சிருந்தா போதாது, இதை தெரிந்து வாசிக்கணும். இந்த தெரிந்து வாசிஇருந்தா உனக்கு ரட்சிப்பு அட்லீஸ்ட் கிடைச்சிருக்கும். சரி. என்ன நம்ம பாஸ்டர் வர மாதிரி இருக்கு? வாங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என்னப்பா பஸ்ல ஏற போற, வழி விடு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர். எல்லாரும் வந்தாங்க, இதே டைலாக் சொன்னாங்க. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர். என் பேர் இருக்கா பாருப்பா? இருக்கும். உங்க பேர் இல்ல பாஸ்டர், வேற பேர் தான் இருக்கு. நல்லா தேடி பாருப்பா. நீங்களே பாருங்க பாஸ்டர். எத்தனை மெசேஜ் பண்ணிருக்க, ஏன் பேர் இல்லையா? எதுல பாஸ்டர் உங்க மெசேஜ் இருக்கு? யூடியூப்ல போய் பாருப்பா. அப்படிங்களா பாஸ்டர்? உங்க மெசேஜை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா? எவ்வளவு பேர் ரட்சிப்புக்குள் நடத்திருக்க, ஏன் பேர் இல்லையா? நம்ம பாஸ்டர் நமக்கே பிடிப்பட்ட பாஸ்டர். நீங்க நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்க பாஸ்டர். பாத்தீங்களா, நீங்களே ரட்சிப்புக்குள்ள இல்லை, உங்களை எப்படிங்க பாஸ்டர் உள்ள அனுப்புவேன்? ஃபர்ஸ்ட் சீட்டே எனக்கு தான்ப்பா.
ஃபர்ஸ்ட் சீட் இருக்கு, டிரைவர் அதில் உட்காருவாரு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லுங்க. எங்கள் டிரைவர் கிட்ட சொல்லி லைட்டாக ஏற்றிட்ட போக சொல்கிறேன், நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். பேதர் யோவானை கூப்பிடுப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். பாஸ்டர், பேதுரு யோவான் ஆண்டவரோட மடியில் இருப்பாங்க பாஸ்டர். இங்கே இருக்கிறவங்களே இன்னும் யாரும் வரல பாஸ்டர். கர்த்தாவே உமை பாஸ்டருக்கே இடம் நம்பினவர். இல்லை, இன்னும் விசுவாசிங்களுக்கு நல்ல இடம் இருக்கும். ஆண்டவரே காப்பாத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கர்த்தாவே உம்மை துதிப்பேன். நில்லுப்பா, நீ ஏன்னா குச்சிட்டு வர. பகலோகத்துக்கு போக ஏதோ பஸ் இருக்காமே, அதில் நான் ஏறணும். நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னை ஒரு கொஸ்டின் கேட்பேன், அப்போ தான் உன்னை உள்ள அனுப்பவும். என்ன இந்த பக்கம்? ஏதோ பரலோக பஸ் இருக்காமே, அதில் நான் ஏறி போகணும். அப்படியா, சரி. பரலோகத்துக்கு போறதுக்கு உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டா? என்கிட்ட நிறைய டிக்கெட் இருக்கு. இந்த டிக்கெட் இல்ல, ரட்சிப்பென்ற டிக்கெட்டு. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? ஊழியக்காரோட மவனா. ஊழியக்கார மவனா? சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நான் அவரோடவே நடந்தவன். அவரோட நடந்தீங்களா? அப்ப நீங்க அப்படியே நடந்து போங்க தம்பி. வழிவிடையா, பரலோக பஸ்ஸுக்குள்ள நான் ஏறி போகணும். நீங்க உங்க அப்பா பின்னாடி தானே நடந்தீங்க, அப்படியே நடந்து போங்க தம்பி. சரி, தள்ளாதீங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி, எடுத்துக்கோங்க. இன்னும் யாரெல்லாம் வர போறாங்களோ, ஆண்டவரே காப்பாத்துங்க. ஐயா, பரலோகத்துக்கு போக டிக்கெட் தாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மெர்லின், அதுல இருக்க பாரு. ஆமா, உங்க பேர் இருக்கு. உங்களை மட்டும் எப்படி ஆண்டவர் உள்ள சேர்த்துக்கிட்டாரு? நானும் அவங்கள மாதிரி தான் இருந்தேன். அப்போ ஏசப்பா வந்து என்னை தொட்டாரு. ஏசப்பா வந்து நம்மளுக்காக எல்லாருக்காக வந்து அடிக்கப்பட்டு அது மூலயமா நான் ரட்சிக்கப்பட்டேன். பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்தேன். சரி வாங்க, உங்களுக்கு சீட் இருக்கு. இந்த ஸ்கிட்டு மூலயமா உங்களுக்கு என்ன புரிந்தது? பரலோக பஸ்ஸுக்குள்ள நம்மளுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா ரட்சிப்பு வேணும். ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்துக்கு பொருந்தது பாவங்களை ரட்சிக்க. நமக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னா, நமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னா ஏசப்பா எப்படி உள்ள சேர்த்துக்குவாரு? நல்லா பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்கன மட்டும் தான் அவரோட நாள் வரும்போது அவரோட நம்ம பரலோக பஸ்ஸுக்கு போக முடியும். தேங்க்யூ. Our next presentation is a Tamil choreography, Appuram Pogiravar, declaring the greatness of our ever-living King. Jesus Christ is the same yesterday and today and forever. Hebrews 13 verse 8. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர்.
ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டிச் சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். We now move to the prize distribution, appreciating the dedication and efforts of all our children.